வணக்கம். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பெர்சன்டேஜ் கணக்க பார்க்க போறோம். வாங்க இந்த கணக்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். கேள்வி என்னன்னா, ஒருத்தரோட சம்பளம் முதல்ல 20% அதிகமாகுது, அப்புறம் 10% குறையுது. அப்போ மொத்தமா என்ன மாற்றம் நடந்திருக்கும்? நீங்க வேணும்னா ஒரு செகண்ட் பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப். கணக்கு போடுறது ஈஸியாக்கிக்க ஆரம்ப சம்பளத்தை 100ன்னு வச்சுக்கலாம். எப்பவுமே பெர்சன்டேஜ் கணக்குக்கு 100ல ஆரம்பிக்கிறது ரொம்பவே சிம்பிளா இருக்கும். இப்போ ஸ்டெப் 2, சம்பளத்தை 20% ஏத்துறோம். 100ல 20%னா அது 20. அப்போ புது சம்பளம் 100 + 20, அதாவது 120. சரியா? அடுத்தது ஸ்டெப் 3, சம்பளத்தை இப்போ 10% குறைக்கிறோம். இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நிறைய பேர் தப்பு பண்ற இடம் இதுதான். இந்த 10% குறைப்ப ஆரம்ப சம்பளமான 100ல இருந்து எடுக்கக்கூடாது. புது சம்பளம் இருக்குல்ல, அந்த 120ல இருந்து தான் எடுக்கணும். அப்போ 120ல 10%னா 12. கடைசி சம்பளம் 120 - 12, 108. சரி, இப்போ மொத்தமா என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாமா? நம்ம ஆரம்பிச்சது 100ல, ஆனா இப்போ கடைசியா நம்ம கையில இருக்கிறது 108. அப்படின்னா என்ன அர்த்தம்? சம்பளம் ஏறினாலும் இறங்கினாலும் கடைசியா பார்த்தா மொத்தத்துல 8% அதிகரிச்சிருக்கு. சூப்பர் இல்ல? இவ்ளோ ஸ்டெப்ஸ் போட்டோம் இல்லையா? ஆனா இதை விட சீக்கிரமா ஒரே ஃபார்முலால இதை சால்வ் பண்ணலாம். அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. ஏங்கிறது அதிகரிச்ச பெர்சன்டேஜ், பிங்கிறது குறைஞ்ச பெர்சன்டேஜ்னு வச்சுக்கிட்டா ஃபார்முலா இதுதான். A - B - AB / 100. நம்ம கணக்குல இதை அப்ளை பண்ணி பார்க்கலாமா? A வந்து 20, B வந்து 10. அப்போ 20 - 10 - 20 × 10 / 100. இதை சிம்பிள் பண்ணா 10 - 2, ஆன்சர் 8%. பாத்தீங்களா? அதே ஆன்சர் எவ்ளோ குயிக்கா வந்துருச்சு. இந்த மாதிரி ஆப்டிடியூட் கணக்குகளை ரொம்ப சிம்பிளா தெளிவா கத்துக்கணுமா? அப்போ மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த புதிரோடு சந்திக்கலாம்.